ஷேய் எப்பா பேஸ்டோ பிரம்மா தமிழ்நாட்டில் சேவல் கொடியை தூக்கினவனா எரிச்சாச்சு ஆற்றி அங்கே ஆற்றுல உள்ள கிடக்கு வாரிசு கிடையாது பொண்டோ பேலுக்கு 9 நம்பர் இருக்கா 9 அந்த நம்பரில் தான் இப்போ தமிழ்நாடு முழுவதும் இரண்டு கையாக தட்டி அந்த பவராக வச்சு கையை ரெண்டும் குலுக்கி பிழைச்சி போகுது. காகித பேப்பரை வாங்கி சாப்பிட்டு கலக்கி விவசாயம் கொடுத்துருக்காரு, ஒழுங்காக சாப்பிட்றான்னு அவனுடைய பவர் தான். ஏன்னா அந்த சேவல் கொடி உள்ள கணக்கு நம்பர் 9ஆம் நம்பர் அவன் வச்சேதான் மணிடப்பே இவனாக வச்சேதான் நம்பர் 9. புரியுதா? அப்போ கடவுள் வந்து படைக்கார். அப்போ அவரை பூராமே தட்டி கழித்து இவன் பூரா ஆடு மாடு கோழி பறவைகளை தின்னு அந்த உள்ள அவன் குடலுக்குள்ளே போய் உட்காந்து ஒரு நாள் ஆச்சுன்னா அந்த அணுக்கள் உற்பத்தி ஆயிரும். அது 3 மணி நேரம் ஆனாலே அந்த அணுக்கள் உற்பத்தி ஆனவுடனே பூரா 9ஆம் நம்பராக பிறப்பில் அதுகளாக அலையுது. கடவுள் ஒன்று இருக்காருன்னு இவனுக்கு தெரியணும்ல. கணக்கு இவனுக்கு முடிச்சாச்சு. இந்த பேலுக்கு யாருக்கு இங்கே பூரா கையை தட்டி ரோடு காடு போகிறது உழைப்பு 2 கை கால் கொடுத்துருக்காரு. அறிவேட்ட முட்டா பைகளா இதை போய் ஆப்ரேஷன் பண்ணி ஏன்னா அவன் சேவல் கொடி தூக்கினவன் இல்லை என்ன மாதிரி கொஞ்சம் அலைங்கடா, நான் கொஞ்சம் இப்படி இருந்தேன்டா அலைங்கடான்னு சொல்லி கொடுத்துருக்கான். எப்படி பாரு, கழுதிய கண்டார் வழி மேலே ஆச்சு முடிஞ்சு போச்சு. அவங்க கணக்கு இருக்கக்கூடாதுல்ல, ஒட்டை வலிச்சிடணும்ல, வாரிசு கிடையாது. அதான் ஐயமாக இருப்பேன் ஒன்றும் தூக்க மாட்டாமல் ஏழ மாட்டாமல் வெளியில் போய் வேலை பார்த்து போகிறான் பார்த்தியா, அவங்க போய் சாப்பிடுதான் ஐயம்மார் வீட்டில். எப்படி கண்டார வழி மந்திரம் மந்திரமாடா போங்கடா முடிஞ்சு வச்சுடா. அடுத்து மஞ்சள் பிடிச்சி அவன் மகாராஜாவில் 2 அதை லாபம் எப்படி சொல்லி போடுதானா, எப்படி லாபம் கண்டார ஒளிமே லாபம்னா வாரிசு வருமா, அப்படி கண்டார ஒளி எரிச்சிரு முடிஞ்சு வச்சு கணக்கு முடிஞ்சு வச்சு ஓப்பன் ப்ளஸ். இது கணக்கு கடைசி சத்தியம் கணக்கு தொடைச்சாச்சு, தொடைச்சாச்சு. இப்போ எல்லாம் அவனும் சிக்கலில் மாட்டி அப்படியே ரணவழி எடுப்பார். கடவுள் தான் எடுக்க முடியும். முக்கால் சத்தியம்.